கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜெபராணி. நான் கண்டியிலேருந்து வரேன். எனக்கு 18 வருஷமாக பிசாசு போராட்டத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஜூலை மாதம் ஐயா ஜெபிக்கும் போது உன் உடம்புல இருக்கிற கட்டெல்லாம் உடைத்து ஜெபிக்கிறேன்னு ஐயா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். என்னுடைய வயிறு 7 மாத கர்ப்பஸ்திரீ மாதிரி இருக்கும், இவ்வளோ தொலைவுக்கு இருக்கும். இப்போ எனக்கு வயிறு இருக்கிறதே தெரியல. அந்த 3 மாதத்துல எனக்கு ஒரு பெரிய அற்புதம். இந்த விடுதலை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் நாசியத்துலேருந்து வரோம். எங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக நாங்கள் குழந்தைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். நாகர்கோயிலில் ஒரு 3 நாள் அன்னை குடும்ப ஆசீர்வாதம் கூட்டம் நடந்துச்சு. அப்பவும் நாங்கள் குடும்பமாக போய் அன்னைகிட்ட நாங்கள் அழுது ஜெபம் பண்ணோம். அன்னை எப்படியாவது எங்களுக்கு கர்ப்பத்தினுக்கான வேணும் பிரதர்னு கேட்கும் பொழுது அன்னை எங்களுக்கு ரொம்ப கண்ணீர் வடிச்சு, கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கர்ப்பத்தின் கொடுப்பா மகளே, நீ கவலைப்படாமல் அன்பரின் பாதத்துக்கு நீ சாட்சி சொல்லுவான்னு கேட்டாங்க. நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அதே வருஷம் கர்த்தர் எங்களுக்கு கர்ப்பத்தை கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் போட்டிருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நான் செபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த சீஷன் பாருங்க, அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டானா. அப்படின்னா இது உன்னுடைய அம்மாப்பா, நீ ஒரு நல்ல பிள்ளையா பொறுப்பா இருந்த உடனே அந்நேரம் முதல் அடுத்த நாள் அல்ல, அந்த நிமிஷமே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதில் பொறுப்புணர்ச்சியை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அடுத்தபடியாக இதில் அண்ணன்னு சொல்றாரு, ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம். உடனடியாக அந்த தாயை தன்னுடைய தாயாக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். இயேசு சொன்ன உடனே சிலுவையிலே தொங்கின இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் என்னை ஏற்றுக்க உங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல. நிறைய பேருக்கு மனைவி ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பான், அந்த தப்புக்காக வேண்டி அவளை ஏற்றுக்கிற மனநிலையே கிடையாது நிறைய பேருக்கு. நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, நீ இது பண்ணிட்ட அது பண்ணிட்ட, நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட. நிறைய குடும்பங்களில் அப்படி தான் நடக்குது. ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட மனநிலையிலே மனைவிமார்களை துரத்தி விட்டு இருக்கிற புருஷர்கள் யார் இருந்தாலும் இந்த நிமிஷத்திலே இயேசு சொல்லுகிறார், ஏற்றுக்கொள். சீசனை பார்த்து சொன்ன, எங்கள் அம்மாவை உங்கள் அம்மாவா ஏற்றுக்கப்பா. ஏற்றுக்கிட்டான், உடனே ஏற்றுக்கிட்டான். இன்னைக்கு அதே இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் மனைவியை ஏற்றுக்கொள். யோசேப்பு மரியாளை ரகசியமாய் விலக்கி விட தீர்மானிச்சிட்டான். அவளை எப்படியாவது கழட்டி விட்டுறணும், நம்ம பாசையில் சொன்னால் டைவர்ஸ் பண்ணிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஆனால் நடுராத்திரியில் ஆண்டவர் தூதனை அனுப்பி சொப்பனத்தில் சொல்கிறாரு, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, சேர்த்துக்கொள். அப்படின்னா என்னன்னா, அவளை ஏற்றுக்கொள் என்ற அர்த்தம். அவன் நீதிமானாய் இருந்தபடியினால எப்படி அவளை விலக்கி விடுறதுன்னு தெரியாம இன்டைரக்டா அவளை அவாய்ட் பண்றான். அதான் நம்முடைய பாஷையில் சொன்னால் இன்டைரக்டாக அவாய்ட் பண்ணுறான். இவன் அவாய்ட் பண்ணுறதை பார்த்து மரியாள் தானாகவே ஒதுங்கிடணும். இவனா நீ எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாத அளவுக்கு இன்டைரக்டாக அப்படியே ஒதுங்குறார். அதுதான் அந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு. ரகசியமாய் விலக்கி விட தீர்மானித்தான். அப்படின்னா ரகசியமாக காரியங்களை செய்துகிட்டே இருக்கார். அவருடைய ஆக்ஷன் எல்லாம் இவளா புரிஞ்சுக்கிட்டு விலகி ஓடிடணும். உன் மனைவிக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், நீ சைலண்டாக அவளை ஒதுக்குறது உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியும். நீ என்ன மனநிலையில் யாருக்காக உன் மனைவியை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுத்து அவளாவே உன்னை விட்டு, ஐயோ இவன் வேண்டாம் இவனை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் ஓடுற அளவுக்கு நீ ப்ரெஷர் கொடுக்கிறாய்.
இதுதான் சிலுவை நாதராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீ செய்கிற பரிகாரமா? உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு நீ செய்கிற பரிகாரம் இதுதானா? இன்னைக்கு மனம் திரும்புங்கள். இன்னைக்கு போன உடனே உன் மனைவியை பார்த்து சொல்லணும், உன்னை நான் இப்படியெல்லாம் ப்ரெஷர் கொடுத்தேன், இன்டைரக்டாக என்ன காரியங்களை எல்லாம் பண்ண, நீ ஓடிடணுன்னு. ஆனால் அது தவறென்று நான் புரிந்து கொண்டேன். உன்னை நான் மனதார ஏற்றுக்கொள்ளுகிறேன். யோசேப்பிடத்தில் ஆண்டவர் தூதனை அனுப்பி சொன்ன உடனே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அடுத்த நிமிஷம் அவன் சேர்த்து கொண்டான். சேர்த்து கொண்டு வேதம் சொல்லுகிறது அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள். இன்னைக்கு பிறகு யார் யார் ஒரே வீட்டில் இருந்தோம், இருதயம் கூடாமல் சரீரம் மாத்திரம் கூடுகிற நிலைமையில் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கூடி வாழ்கிற அனுபவத்திற்கு ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற எல்லா விரிசல்கள் மறைந்து போக வேண்டும். ஏற்றுக்கொண்டான். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான், தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டான். யார் யார் கடின இருதயத்தோடு மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்கிறீங்களோ, மனம் திரும்புங்க. இன்னைக்கு நைட்டோடு நைட்டு வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நாளையிலேருந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், கேஸை வித்ட்ரா பண்ணுறதுக்கு என்ன வழி உண்டோ பாருங்கள், என் மனைவியை நான் சாட்சி உள்ள நடக்கையினால் ஆதாயப்படுத்த போகிறேன், என் மனைவியை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்ள போகிறேன், என் இயேசு என்னை மன்னித்து எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார், நான் இருக்கிற நிலைமையிலே என் இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா என் மனைவி இருக்கிற நிலைமையிலே நான் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரவாயில்ல, அவள் வாயாடி தான், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவள் பொய் சொல்கிறாதான், ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவள் எனக்கு கீழ்ப்படியலை எதிர்த்து பேசுகிறாதான், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவள் மரியாதை இல்லாமல் தான் என்னிடத்தில் பேசுகிறார், பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் இயேசு என்னை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார். இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு பாருங்க, மாற்றங்கள் வரும். குடும்பம் சமாதானமாய் ஓடும், குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். பரலோகமே அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து கிளாப் பண்ணி சல்யூட் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட மாற்றங்கள். ஏன்னா குடும்பம் குட்டி நரகமாக இருக்குது. நிறைய வீட்டில் மனைவி இல்லாத வீடெல்லாம் ஒரு 4 நாள் இல்லைன்னா வீடு அவ்வளோதான், அது வீடு மாதிரியே இருக்காது. இங்கே இவருக்கு லுங்கியை கழட்டி போட்டது இங்கே கிடக்கும், பனியனை கழட்டி போட்டது இங்கே கிடக்கும், பேண்ட் ஒரு பக்கத்தில் கிடக்கும், சட்டை ஒரு பக்கத்தில் கிடக்கும். யாராவது வீட்டில் வந்தால் என்னையா பேய் வீடாயா இது, என்னென்னமோ எங்கெங்கேயோ கிடக்கு, இங்கே வலையை அடிச்சிருக்கு, இங்கே ஒற்றை நிற்குது, வீட்டில் இவ்வளோ தூசி கிடக்கு, இவ்வளோ மண் அடிக்குது, உள்ளுக்குள்ளே வந்தாலே துர்நாற்றம் அடிக்குது. துர்நாற்றம் அடிக்கிற நரகம். இன்றைக்குடைய மனைவியை ஏற்றுக்கொள், மன்னித்து ஏற்றுக்கொள், மனதார ஏற்றுக்கொள். என்னுடைய மனைவி, அவளிடத்தில் பலவீன பாண்டன் ஆண்டவர் சொல்கிறார். அவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினாலே அவளிடத்தில் விவேகத்தோடு நடந்திருக்கணுமா. அவளை விலக்கி வைங்கன்னு ஆண்டவர் சொல்ல. அவள் பலவீன பாண்டம் தான்ப்பா தெரியும். ஏவாள் பலவீன பாண்டமாக இருந்ததுனால தான் அன்னைக்கு பாவம் செய்தா. அவள் பலவீன பாண்டம், அதனால அவளிடத்தில் விவேகத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அவளை பிரித்து விட்டுங்கன்னு சொல்லலை. இன்றைக்கு மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பிள்ளைகள் திருமணம் செய்து வைத்தும் இன்னும் தனியாக இருக்கிறீர்களோ, இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்கிறார். தைரியமாக கூப்பிடுங்க, கூப்பிட்டுட்டு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை அவங்க பேரில் தப்பு இருந்தாலும் சரி, உங்கள் பேரில் தப்பு இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளுகிற படிப்பினை சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலுவையின் கீழே நின்ற அந்த தாயையும் அந்த சிநேகிதனாகிய அப்போஸ்தலனையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல, ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீங்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தின்படியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சிலர் நினைக்கிறீங்க டெலிவரிக்கு போகிறது வரைக்கும் நல்லா போவாங்க, இந்த அம்மா ஹாய் பாய் சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. போனதுக்கு அப்புறம் அங்கே என்ன தான் நடக்குதுன்னு தெரியாது. குழந்தை பிறந்து குழந்தைக்கு 3 வயசு ஆனாலும் அப்பங்கிட்ட சொல்கிறதில்ல, ஞானஸ்தானம் கொடுத்தா சொல்கிறதில்ல. என்னையா நடந்துச்சு டெலிவரிக்கு போன இடத்துல? டெலிவரி லேபர் வார்டில் போனால் ஒருவேளை புத்தி மாறாட்டம் வருமோ? நிறைய குடும்பங்கள் புருஷன் மூலமாக குழந்தை வர்றது வரைக்கும் புருஷன் வேணும், அதுக்கப்புறம் புருஷன் வேண்டாம். யார் தான் மந்திரம் ஓதுறாங்க, யார் தான் துர் ஆலோசனை சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலை. இத்தனைக்கும் அம்மா வீட்டில் தான் நிற்கிறான். எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு கொடுத்தா எவனோ ஒருத்தன் ஆலோசனை சொன்னான்னு சொல்ல, அம்மா அப்பா வீட்டில் விட்டுமாயா அந்த கொடுமை? அப்போ அந்த அம்மா அப்பா கூட அவளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. ஓடி போயிரு வீட்டை விட்டுன்னு. புருஷன் வீடு தான் உனக்கு வீடு. 3 மாதம் வரைக்கும் உன்னை பார்த்தாச்சு. 40 நாள் 41 நாள் தான் சொல்லுவாங்க பெரியவங்க.
90 நாள் ஒன்றை பார்த்தாச்சு ஓடிடுவோம் புருஷன் வீட்டுக்கு, துரத்தி விட்டுறணும். நல்லபடியாக புத்திமதி சொல்லுங்க, நல்ல அழகாக புத்தி சொல்லி, அம்மா இது என்ன இருந்தாலும் உனக்கு நிரந்தரம் இல்லை, உனக்கு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான், அண்ணின்னு ஒருத்தி வந்தா அதுக்கப்புறம் அவள் எதை வச்சு அடிப்பானே தெரியாது, அவள் வர்றதுக்குள்ளால மானமாக ஓடி போயிடணும், துரத்தி விட்டுறணும். ஏன் தெரியுமா, நிறைய குடும்பங்களில் பையனுக்கு லேட்டாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, மகளை முதல்ல துரத்துறாங்க. ஏன்னா மகனை துரத்துக்கு முன்னாடி மருமக வந்தால் இங்கே ஒரு குடுமி சண்டை விழும். அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 2-3 வயசு வித்தியாசத்தில் பையன் இருந்தாச்சுன்னாச்சுன்னா முதல்ல பொண்ணை தான் முதல்ல கல்யாணம் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா இந்த மகள் போனோம், இன்னொரு மகள் வீட்டுக்கு வரணும், அதுதான் நியமம், அதுதான் பைபிள் சொல்லுது. இந்த மகள் இந்த வீட்டை விட்டு புருஷன் வீட்டுக்கு போனோம், இந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் மகளை போல வரணும். இன்றைக்கி நிறைய பேர் மருமகளை மகளாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் மனம் திரும்பணும், ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் யார் மனைவிமார்கள் உங்கள் அம்மா பேச்சை கேட்டோ, அப்பா பேச்சை கேட்டோ, தாய்மாமன் பேச்சை கேட்டோ, யார் பேச்சை கேட்டாவது அவரை ஒதுக்கி வச்சுருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. உங்கள் அம்மாவே உங்கள் அப்பா கூட சந்தோஷமாக தான் இருப்பார், நீ மாட்டிக்குவ கடைசியாக. ஞாபகம் வச்சுங்க. அவங்க நல்லது செய்யணுன்ற எண்ணத்தில் தான் சிலது சொல்லுவாங்க, ஆனால் அவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதர் சொன்னது போல நாளைக்கு அவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு முறை அப்படி தான் கவுன்சிலிங் வரும்போது ஒரு மக ரொம்ப வம்பி அழுதுட்டு வந்தா. என்ன மகளேன்னு கேட்டேன். அப்போ அவள் சொன்ன காரியம் என்னென்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் எங்கள் மாமனார் வீட்டுக்கும் சில பிரச்சனைகள், கல்யாணம் பண்ணி கொடுத்ததில் சில குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அதில் என் மாமனார் ஏதோ வார்த்தை சொல்லிட்டாருன்னா அவரை பழி வாங்கிறதுக்காக என்ன அனுப்பாமல் இருக்காருன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்கிற. 6 வருஷத்துக்கு பிறகு அப்போ தான் புத்தி வருது அவளுக்கு. இவளுக்கு கல்யாணத்து நேரத்தில் குடுக்கல் வாங்கல சில பிரச்சனை, அதை பெரியவங்க பேசும்போது மாறி மாறி பிரச்சனை வந்ததுனால, ஒன்றை நான் பழி வாங்க விட மாட்டேன், உன் பிள்ளையை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னா மருமகனை பழி வாங்குறது தன்னுடைய மகளை பழி வாங்குறதுக்கு சமயம் அவங்களுக்கு தெரியலை. அடைக்கப்படுகிற கண்கள், கட்டப்படுகிற கண்கள். நான் கேட்டேன், இப்போ மட்டும் உனக்கு எப்படி புத்தி தெளிஞ்சு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தான் சொல்கிறா, ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் ரூமில் பேசிகிட்டு இருக்கிறத நான் வெளியே கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் அவன் துடிக்கட்டு, அவனுக்கு வேணும், இதுக்கு வேணும், இதுக்கு மேலே வேணும், இன்னும் நல்லா துடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த தாய் கேட்குறாங்களாம், எப்பா அவன் துடிக்கிறது இருக்கட்டும், நம்ம பிள்ளை இங்கே துடிக்கிறாள, அதெல்லாம் எனக்கு தெரியாது, மானந்தான் பெருசு. அப்போ தான் இந்த பிள்ளை வெளியே நின்றுட்டு கேட்டுட்டு யோசிக்கிறா, உனக்கு என் வாழ்க்கையை விட உனக்கு மானம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னா, எங்கள் அப்பங்கிட்ட மானம் கெட்டவனேன்னு நான் கேட்டுட்டு வந்தேன்ற அப்படியே சொல்கிறான். ஏன்னா அவங்க பேசுகிறாங்க, எனக்கு கௌரவம் தான் முக்கியம், எனக்கு மானம் முக்கியம். அப்போ உனக்கு மானம் உன் பிள்ளையுடைய லைஃப்பை விட பெருசாக போச்சான்னு சொல்லி அந்த நிமிஷம் தான் அவருடைய கண்கள் திறந்தது. சொல்லிட்டு சொன்னால், இப்படி என்னுடைய அப்பா அம்மா எனக்கு கேடு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. என்கிட்ட என் புருஷன் வீட்டை பற்றி, என் புருஷனை பற்றி சொல்கிறதெல்லாம் சரி சரி சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக என் புருஷனை நான் எதிர்த்தனேன். இன்னைக்கு என்னுடைய தாயின் தகப்பன் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அறையிலே, நான் வெளியே நிற்கிறேன், நான் கதறுகிறேன், அழுகிறாள், தாங்க முடியல, அங்கிருந்து அழுறா. பரிதாபம். நான் அழுத ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவருக்கு நன்றி சொன்ன, ஆண்டவரே இப்பொழுதாவது இந்த மகளுடைய கண்களை திறந்தீரு, இப்பொழுதாவது என் பிள்ளை வாழ்வதற்கு வழி கொடு. இவ போனேன்னு நினைக்கும் பொழுது, ஏற்கனவே இந்த பிரச்சனையில் டைவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க, மியூச்சுவல் டைவர்ஸை போட்டு எல்லாம் வாங்கியாச்சு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா சொன்னதுனால இவ போய் மியூச்சுவலுக்கு நின்றுட்டா, டைவர்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நிற்கிற நேரத்தில் டைவர்ஸ் ஆகி அவனுக்கு கல்யாணத்திற்கான ஒழுங்குகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு, இன்னொரு கல்யாணத்துக்கு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவள் சொன்னா, நான் கேட்டேன், அந்த தம்பி கல்யாணம் ஆகிடுச்சம்மா அவனுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவள் சொன்னா, இல்லை அங்கிள் அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு அந்த நம்பரை கொடுன்னேன். நிறைய குடும்பங்கள் அப்படி சேர்த்து வைக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்பரை கொடுன்னு அந்த நம்பரை வாங்கினேன். ஃபோன் பண்ணி அந்த தம்பிகிட்ட பேசினேன், தம்பி ஸ்டீஃபன் அங்கிள் பேசுகிறேன் அப்படின்னேன். என்ன அங்கிள் சொல்லுங்க அப்படின்னா, என்ன தெரியுமான்னு கேட்டேன். அவன் சொன்னான், உங்கள் வார்த்தைகளை பிடிச்சுதான் நான் பல வருஷங்களாக இன்றும் இயேசுவை பிடித்து கொண்டு நிற்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, கிடைத்த மனைவி நல்ல மனைவி, ஆனால் என்னுடைய மாமனார் மாமியார் சொல்கிறத நம்பி 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 என்னை என்னுடைய வீட்டாரை எதிர்த்து
இன்றைக்கி வாழ்க்கை இழந்து நிற்கிறா. நானும் தவிச்சிட்ருக்கிறேன். நான் கேட்டேன், இப்போ என்ன நிலைமையில் இருக்கிற தம்பி? இப்போ தான் ஒரு பொண்ணு பார்த்து எடுத்து பேசி ஃபைனல் பண்ணலாமான்னு இருக்கிறோம் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், உன் மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டேன். ஆமாங்கள், அந்த பிள்ளை வாது சூது தெரியாத பிள்ளை, நல்ல பிள்ளையா, அதுக்காக தான் இத்தனை வருஷம் நான் காத்துட்ருந்தேன். ஆனால் கடைசி வேறு வழி இல்லாத நிலைமையில் பெரியவங்க எல்லாம் சொல்கிறத நம்பி நானும் டைவர்ஸ் வாங்கிட்டேன். நான் கேட்டேன், இப்போ உன் மனைவி வந்தா நீ ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கியான்னு கேட்டேன். இன்னைக்கு வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். நான் சொன்னேன், உடனே வா, இங்கே தான் இருக்கிற உன் மனைவி. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளை அழைத்து அதன் பிறகு பெரியவங்களை கூப்பிட்டு நல்ல ஆலோசனை சொல்லி இன்றைக்கி அந்த பிள்ளைகள் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கவுன்சிலிங் ஊழியத்தை நான் ரொம்ப விரும்பி செய்வேன். காலையில் 11:30 மணிக்கு உட்கார்ந்தேன்னா நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் கவுன்சிலிங் ஊழியம் செய்வேன். எத்தனையோ பிரிந்து போன குடும்பங்கள், புருஷன் வேண்டாம் என்று அடம்பிடிக்கிற மனைவிமார்கள் வருவார்கள். இந்த மனைவி எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி அடம்பிடிக்கிற புருஷன்மார்கள் வருவார்கள். காரணம் பார்த்திங்கன்னா, நிறைய விஷயத்தில் பார்த்தா பெரியவர்களுடைய தேவையில்லாத ஆலோசனைகள், பிள்ளைகளை வாழ வைக்கிறேன், பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிறேன்ற பேரில் பிள்ளைகளை அழிக்கிற நிறைய பெரியவர்கள். இன்றைக்கி அந்த பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்து அருமையான ஆவிக்குரிய சபைக்கு போய் இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம். இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளணும். உடனடியாக அந்த சீசன் ஏற்றுக்கொண்டானாம். சொன்ன உடனடியாக. இதுக்கு மேலே உங்கள் குடும்பத்தில் பிரிவினை வரவே கூடாது. பிரிவினை தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் வரக்கூடாது. ஐக்கியத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் ஒரு பெரிய ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தில் ஒரு வரி என்னன்னா, பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி என்று ஜெபித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். பரலோகத்திலே பிதாவுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து, இந்த வருஷம் மாத்திரம் இருக்கட்டும், இந்த வருஷம் லண்டன் சீசன்ல என் ஊழியர்களை கொண்டு வந்து நான் எச்சரிக்கிறேன், கண்டிப்பாக அவர்கள் சேர்ந்து விடுவார்கள். உங்களுக்காக நம்பிக்கையோடு பிதாவினிடத்தில் பேசி கொண்டிருக்கிற இயேசுடைய சத்தத்தை இன்றைக்கு கேளுங்கள். பிதாவானவர் கோபமா இருக்கிறார். இன்னும் நீ கூட போய் சேரலையே புருஷன் கூட, இன்னும் மனைவியை கூட போய் சேரலையே, மனைவியை ஏற்றுக்கொள்ளலையே, புருஷனை ஏற்றுக்கொள்ளலையே, பெற்றோரை ஏற்றுக்கொள்ளலையே, பரலோகத்தின் தேவன் உன் நிமித்தம் கோபமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த லண்டன் சீசன் முடிகிறதுக்குள்ள நான் ஊழியர்களை கொண்டு வந்து குடும்பத்தை குறித்து பேசி அவர்களை இணைக்கிறேன். பிதாவே, இயேசு உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசுக முகத்தில் கரிய பூசிடாதீங்க. உங்கள் அப்பா முகத்தில் இவ்வளோ நாளும் கறி பூசியாச்சு, அம்மா முகத்தில் கரியை பூசியாச்சு, புருஷ முகத்தில் கரியை பூசியாச்சு. நம்ம பாசையில் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து உங்களை நம்பி பிதாவிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறார். அவர் மூஞ்சில் கரியை பூசிடாதீங்க. நம்பிக்கையோடு பேசி கொண்டிருக்கிற அருள்நாதர் இயேசு. எனக்கு நீங்கள் குடும்பமாக இணைய வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சிலுவையின் அடிவாரத்தில் நின்ற நெஞ்சை நெகிழ வைக்கிற சிலரை குறித்து இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினீர். உமக்கு நன்றி. அது குடும்பம் சம்பந்தப்பட்டமாக இருந்தபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு தாய் எப்படி பொறுப்புள்ளவளாய் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தகப்பன் எப்படி பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் எப்படி பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும், மாமனார் மாமியார் எப்படி பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும், அவரவர்கள் பொறுப்பை அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளிலே ஆண்டவர் தெளிவாக எங்களோடு கூட பேசினீர். அதற்காக உமக்கு நன்றி. அதுபோல நாங்கள் இருக்கிற நிலைமையிலே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது போல எங்களை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபையின் பக்குவத்தையும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. நீர் சொன்ன காரியங்களிலே யார் யார் குறைவுபட்ட பாத்திரத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்களை நிறைவான பாத்திரமாக நீர் அனுப்பி இன்றைக்கு வரைக்கும் யார் யார் தன்னுடைய மனைவியை மனசார ஏற்றுக்கொள்ளாமல் பார்வைக்கு மனைவியாக இருக்கிறா, மற்றபடி என்னுடைய மனசுக்கு அவள் பிடித்தமான மனைவி இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் அவருடைய கட்டப்பட்ட இதய கண்களை திறந்து தன்னுடைய மனைவியை மனசார ஏற்றுக்கொள்ளுகிற கிருபையை தாரும். புருஷனை மனசார ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ பட்டுப்படாமல் இருக்கிற மனைவிமார்கள் எத்தனை பேர் இருந்தாலும்
ஆத்மார்த்தமாக தன்னுடைய புருஷனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய புருஷனோடு இணைந்து பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. பெற்றோர்களை துரத்தி விட்டிருக்கிற பிள்ளைகள் யார் யார் இருந்தாலும் அவர்களை சேர்த்து கொள்ளுகிற விசேஷித்த கிருபையை ஆண்டவர் அவர்களுக்கு தருவீராக. எல்லா தடைகள் நீங்கட்டும். அதே போல் எந்தெந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு தவறு செய்ததற்காக பிரித்து விட்டார்களோ, அவர்களை வீட்டில் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு அவங்க பெரிய கொலைபாதகம் பண்ண மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களோ, அத்தனை பிள்ளைகளையும் இந்த ஈஸ்டர் பண்டிகை நாட்களுக்கு முன்பாக மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும். அந்த பிள்ளைகள் பலமுறை வந்தும் துரத்தி விட்டிருக்கிற பெற்றோர்கள் இங்கு உண்டு. ஆண்டவர் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உன் பிள்ளை அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம், அந்த அவமானத்தின் நிமித்தம் தலகாட்ட முடியலன்னு பிள்ளைகளை துரத்தி விட்டிருக்கலாம். ஆனாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக உங்களை விட்டு அவர்களுக்கு யார் உண்டு என்கிற வார்த்தையின் கொஸ்டினை என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே போட்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு வரப்போகிற பண்டிகை நாளிலே குடும்பமாக ஐக்கியமாக பண்டிகை கொண்டாட ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. துரத்தப்பட்ட எப்தாவுக்கு ஆறுதலாயிருந்த ஆண்டவர் இப்பொழுதும் துரத்தப்பட்ட நிலைமையில எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எப்தாவை பராக்கிரமசாலியை மாற்றின ஆண்டவர் இவர்களையும் பராக்கிரமசாலிகளாக ஆண்டவர் மாற்றுவீராக. தேவ சமாதானம் என் பிள்ளைகளை மூடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரால நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு பிறகு இவருடைய குடும்பம் குட்டி நரகமாய் இராமல் குட்டி பரலோகமாய் மாறும்படி பரலோகத்தின் தேவன் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.